இப்ப நெறைய பேருக்கு வந்து என்ஆர்ஐ ஒரு பெரிய போஸ்ட் அப்டின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. இப்ப நெறைய பேர் நம்ம கண்ட்ரில இருந்து மத்த கல்ஃப் கண்ட்ரீஸ், சவுதி அரேபியா, துபாய் இது மாதிரி கண்ட்ரீஸ்ல போய் வொர்க் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நான் தான் என்ஆர்ஐ அப்டின்ற ஒரு டவுட் மாதிரி கூட இருக்கு. ஸோ என்ஆர்ஐனா எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சார்? என்ஆர்ஐன்னு நம்ம சொல்றது யாருக்கு அப்படின்னா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். அதுதான் தமிழ்ல எக்ஸாக்ட் மீனிங். நான் ரெசிடென்ட் இண்டியன் அப்படிங்கிறது. ஸோ இவங்கலாம் வந்து எதுக்காக வெளில போயிருப்பாங்க அப்படின்னா, மேபி அவங்க படிக்கிறதுக்கு போலாம். மேக்ஸிமம் எல்லாரும் 90% ஆஃப் த பீப்பிள் தே கோ ஃபார் வேலை விஷயமா போவாங்க. ம். நம்ம சொல்ற இந்த சப்போஸ் யூரோப் கண்ட்ரீஸ்ல, யுஎஸ்ல போறவங்களுக்குலாம் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்னா என்ன? அவங்க எதனால என்ஆர்ஐ அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். மத்தபடி இந்த ஸ்கில்டு லேபர்ஸா ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு போவாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போறவங்களா, இல்ல சிங்கப்பூர், மலேசியாவுக்கு ஸ்கில் ம். லேபரா போறவங்க. இவங்க எல்லாருமே வந்து 6 மாசத்துக்கு மேல, அதாவது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, ஒருத்தர் 181 டேஸ்க்கு மேல ஒரு வருஷத்துல ஃபாரின்ல இருக்காரு அப்படின்னா, அவரோட ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸா மாறிரும்.